ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோன்னா போலி பார்க்க போகிறோம். போலி தீபாவளிக்கும் ஸ்வீட் செஞ்ச மாதிரியும் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாரும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும், போலியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். செய்கிறதும் செஞ்சிட்டோம்னா கணிசமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம், 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஃபுல் விளக்கமாக வேணும், அளவெல்லாம் வேணும் அப்படின்னா நாங்கள் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவு போடணும் அப்படின்ற சொல்லியிருக்கிறோம். நாங்கள் போய் பாருங்கள். இது சிம்பிளாக தான் போட்டிருக்கோம், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் சொந்தங்களே, வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் பார்க்கலாம். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. சரி என்ன செய்யறது அப்படின்னு யோசித்தேன். அப்போ போண்டா போடணுன்னாலும் கொஞ்சம் டக்குன்னு செஞ்சிடலாம், இல்லை பஜ்ஜி செய்யறதுனாலும் கொஞ்சம் செஞ்சிடலாம். ஆனால் ஸ்வீட் தானே கொடுக்கணும், ஸ்வீட் வாங்கிட்டு வரதுக்கும் கடைக்கு போக முடியாது, வேலை அதிகமாக இருக்குது. அதனால் யோசித்து டக்குன்னு பருப்பு அடுப்பில் போட்டுட்டு போலி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேங்க. வாங்க செய்யலாம் போலி. பாருங்கள், ஏற்கனவே சுட்டு வச்சுட்டேன், மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், அவங்களுக்கு வந்தோடனே சூடாக சுட்டு கொடுக்கணும்னு எல்லாமே ரெடி பண்ணி, இதுவும் ஸ்வீட்லாம் போட்டு ரெடி பண்ணி உருண்டை பண்ணி வச்சுட்டேன், மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ சுட்டுட்டே இருக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க. வந்தவுடனே இப்போ எடுத்து கொடுக்க வேண்டியது தான் பாக்கி இருக்குது. எல்லாருக்கும் டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். எப்படி எப்படி எங்கள் ஐடியா சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம், உருண்டை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி வச்சிடலாம். இதில் முழு வீடியோ இருக்குது, நீங்கள் போட்டு பார்க்கலாம், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது என்னென்ன போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாவு உருண்டை ரெடி பண்ணி இதை வச்சுட்டு இருந்தேன் ஏற்கனவே. இப்போ அவங்க வரும்போது டக்குன்னு நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஒப்புட்ட எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இல்லைங்களா? சூப்பராக சுட சுட ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டும் ஆச்சு, நம்ம கையால் செஞ்சு கொடுத்த மாதிரியும் ஆச்சு, அவங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு. இது பாருங்கள், டக்குன்னு ரெடி ஆகிடும். டக்குன்னு சுட்டுடலாம். அவ்வளோதான், போட வேண்டியது தான். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற வேண்டியது தான். மறுபடியும் நம்ம மாவு எடுத்து இது பாருங்கள் உருண்டை போட்டுற வேண்டியது தான். இங்கே காமி, மாவு எடுத்து உருண்டை போட்டுற வேண்டியதான். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி தட்டிக்கலாம். நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அப்போ தான் இங்கே காட்டு. இதை திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு, அது அப்படியே வேகட்டும். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே கொஞ்சம் எண்ணெய் தொட்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். மறுபடியும் தட்டிக்கலாம். எண்ணெய் தொட்டு நல்லா தாராளமாக தட்டிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் டக்குன்னு சுட்டு எடுத்து கொடுத்துடலாம். சூடாக அவங்களுக்கு ரெடி ஆயிருச்சு. வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தங்களே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. பாய் பாய். போல அர்ஜென்ட்டாக கெஸ்ட்டு வந்துட்டா நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரெடி பண்ணி ஹாப்பியாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களும் உங்கள் கையால் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாய் பாய் சொந்தங்களே.